கமல் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராகவும் இருக்கிறாரு, புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அவர் மன்னிப்பு கேட்பாரா, இல்லை வந்து இந்த படத்தை வந்து வெளியிடாமல் இருக்கிறதே பரவாயில்லன்னு நினைப்பாரா அப்படின்னா, வெளியிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்க மாட்டார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 10 கோடி ரூபா பணம் கொடுத்து வாங்கியிருக்காருல, அவர் இந்த படத்தை ஓடி என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தை நானே கூப்பிட்டு கொடுத்துட்றேன்னு கொடுத்துருவார். இதுதான் நடக்க போகுது பாருங்க, வர நாட்களில் இதுதான் நடக்க போகுது. ஆனால் வியாபார ரீதியாக சினிமா என்பது ஒரு பெரிய தொழில், பல கோடிகள் இன்னைக்கு இதில் முதலீடு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த முதலீடு திரும்பி வரணும்னு நினைப்பாங்க ஒரு தயாரிப்பாளராக. எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ கமல் மட்டும் இல்லை, இந்த படத்தில் சிம்பு இருக்காரு, இன்னும் பலர் இருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லா மாநிலங்களும் இந்த படம் வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த முயற்சி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிச்சயமாக நடக்கும். ஏன் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்காத ரஜினி மறைமுகமாக இருந்து கூட இதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவராஜ்குமார் அந்த பக்கம் கொடுக்குறாரு, பார்க்கலாம். நாளைக்கு இந்த ஒரு வாரம் 4 நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் மொத்தத்தில் வந்து கமல் மன்னிப்பு கேட்க மாட்டார்.